இன்று விடியற் காலை ஒரு 4:45 ஒரு வீடியோ பார்த்தேன். அது ஏவிசி கல்லூரி என்னுடன் படித்த நண்பரில் ஒருவர் ராஜேந்திரன் அவர் அனுப்பியிருந்த அந்த வீடியோ தான். அந்த வீடியோ முழுக்கலுமே ஆங்கிலத்தில் இருந்தது. எளிமையான ஆங்கிலத்தில் அமெரிக்க அந்த ஸ்டைலில் இருந்தது. ஐ லவ் மை கண்ட்ரி என்று அப்படி சொன்னார் அவர். சுமார் 72 நாடுகள் சுற்றி வந்தாலும் எனக்கு ஐ லவ் இந்தியா என்று அவர் சொன்னார். உண்மையிலேயே இந்தியா ஒரு அழகான நாடுதான். அவர் முக்கியமாக குறிப்பிட்ட விஷயம் கரப்ஷன், லஞ்ச லாவண்யம், அதுதான். ஆனால் அவர் எங்கெல்லாம் சுற்றி பார்த்தார் என்று எனக்கு தெரியாது. அதில் அவர் குறிப்பிடவில்லை. மொத்தமாக இந்தியா என்று சொல்லிவிட்டார். அவர்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தெரியுமா, அல்லது சவுத் இந்தியா தெரியுமா, தமிழ்நாடு பற்றி தெரியுமா என்பது எனக்கு தெரியாது. அவர் சொன்ன ஒரு 5 நிமிடம் காணொளி தான். அதில் குறிப்பிட்டது ஐ லவ் இந்தியா. நான் சொல்கிறேன் ஐ லவ் தமிழ்நாடு. இந்தியாவில் என்ன இருக்கிறதோ அதைவிட மிக அதிகமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆறுகள் ஓடுகிறது, மலைகள் இருக்கிறது, கடல் இருக்கிறது, கோவில்கள் இருக்கிறது, ஒற்றுமையான மிக பழமையான தமிழ் மொழி இருக்கிறது, ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, கீழடி நாகரிகம் இருக்கிறது. இதெல்லாம் இந்தியாவில் தான் இருக்கிறது. தமிழ்நாடும் இந்தியாவில் தான் இருக்கிறது. ஆனால் அவர் தமிழ்நாடு சென்றாரா என்று அதில் குறிப்பிடவில்லை. ஆதலினால் ஐ லவ் தமிழ்நாடு more than India. I have travelled across India, many parts of India, because of English language. I know Hindi, I know Tamil and other languages too. But the origin of India, he mentioned Bharat. It comes from மகாபாரதம். மகாபாரத் அதிலிருந்து தான் இந்த பாரத் என்ற பெயரே வந்தது. அதற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள், கொடிகட்டி பறந்துள்ளார்கள். ராஜேந்திர சோழன் பல கோயில்களை பல நாடுகளில் கட்டியுள்ளான். அதுபோல பௌத்தமும் சமணமும் மிக சிறப்பாக இருந்தது. இந்தியா முழுவதுமே இருந்தது. பெரிய பல்கலைக்கழகம் இருந்துள்ளது. அதையெல்லாம் அவருக்கு பார்த்திருந்தாரா, அவருக்கு தெரியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதையெல்லாம் கடந்து இங்கே இருந்திருக்கிறது. பல மொழிகள் இருந்திருக்கிறது, பலர் வாழ்ந்துள்ளார்கள். இவர்களெல்லாம் எங்கிருந்து இந்த இந்தியாவிற்கு வந்தார்கள் என்றால் மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து வந்தவர்கள். ஆனால் தமிழர்களோ சுமார் 1,00,000 வருடங்களுக்கு முன்பே இந்த தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் குடியேறியவர்கள். பல நாடுகளுக்கு அவர்கள் சென்றுள்ளார்கள். ஆதலினால்தான் நான் சொல்கிறேன் ஐ லவ் தமிழ்நாடு. தமிழ்நாடை நான் காதலிக்கிறேன், விரும்புகிறேன், நேசிக்கிறேன் என்று சொல்லி, உலகத்திலே ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதைவிட அதிக சிறப்பு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். ஐ லவ் தமிழ்நாடு. ஐ லவ் தமிழ் லாங்குவேஜ். இட் இஸ் மை மதர் டங். வாட் எல்ஸ் I should say? What else I should say? Tell me.